வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன். வார்சா சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, இந்த வேர்டு எனக்கு கரெக்டாக தெரில, வரலாறில் ஒரு தழும்பாக இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு ஹாரரான ஒரு பிளேஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன். வார்சா கெட்டோ, அதாங்க அந்த இடம். வார்சா கெட்டோ அப்படின்னா என்ன, இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஃபன் வீடியோ கிடையாது. வார்சா சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்கைஸ்கேப்பர்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், மெட்ரோ அப்படின்னு ரொம்ப ஹைஃபையாக இருக்கிற இந்த இடத்துல இங்கே இருக்கிற மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்களான்னு தெரில. நான் நிற்கிற இதே இடத்துல 5 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. யூதர்கள் மட்டும் இல்லை, போலிஷ் பீப்புள், யாரெல்லாம் ஜெர்மன் நாசி ஆதிக்கத்தை எதிர்த்தாங்களோ எல்லாருமே இங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. வார்சா கெட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, 1939 ஜெர்மன் ஆர்மி போலந்தை கைப்பற்றுறாங்க. ஜெர்மனி போலந்தை கைப்பற்றி கிடான்ஸ்க்லேருந்து தங்களுடைய இராணுவத்தை போலந்து ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. வார்சா 1939 ஜெர்மன் ஆதிக்கத்தின் கீழே விழுது. அதுக்கப்புறம் யூதர்கள் மீதான அவங்களுடைய தாக்குதல் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் யூதர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு இடத்துல அடைச்சி போட்டு, அதை சுற்றி ஒரு பெரிய சுவர், 10 அடிக்கு பெரிய சுவர் கட்டி அவங்கள பசியில் சாகடிக்கிறது, சுட்டு கொள்வது, தப்பிக்கிறவங்கள சுடுறது. அங்கேருந்து ஒரு 2.5 லட்சம் பேரை ட்ரெப்ளின்கா அப்படின்னு ஒரு கேம்புக்கு அனுப்பி, எக்ஸ்டெர்மினேஷன் கேம்புக்கு அனுப்பி கேஸ் சேம்பரில் அடைச்சி அவங்கள கொன்னது அப்படின்னு பலவிதமான கொடூர சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு. அந்த இடத்துடைய மிச்ச சொச்ச எஞ்சிய சுவர்கள், இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸ், அதோடைய தடங்கள், இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி தேடி பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே அப்போது ஒரு பில்டிங்காக இருந்த இடம் இப்போ ஒரு காம்பவுண்ட் வாலாக இருக்குது. டோட்டலாக இந்த கெட்டோ 1940 கட்டத் தொடங்கின இந்த கெட்டோ 1940 எல்லா யூத மக்களும் உள்ளே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த 2 மாதத்துலேயே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வெளியே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 15 அதை மூடிட்டாங்க. அதோடைய அந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு சின்ன ஒரு வால் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள். வந்த எல்லா யூத மக்களையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஃபோர்ஸ்ஃபுல் லேபர். அவங்களுக்கு ஃபுட் ரேஷன் கொஞ்சம் தான் கொடுக்குற மாதிரி. 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 5 லட்சம் பேர் அடைச்சி வச்சா ஆவரேஜாக ஒரு ரூமுக்கு 10 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு கிடையாது, நிறைய தொற்று நோய்கள். இந்த செவுரு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு 10 அடி இருக்கும். அதில் ஏதாவது சாப்பாடு வேணும், ஏதாவது பசியில் தப்பிச்சு போகிறவங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த செவுரு மேலே ஏறினாங்கன்னா, ஆல்ரெடி மேலே கம்பி இருக்கும், அப்படி ஏறுறவங்கள அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு அதிகமான பேரை ஷூட் பண்ணிட்டா இந்த ஜெர்மன் ஆர்மி அன்றைக்கி பார்ட்டி தான் அவங்களுக்கு. முக்கியமான ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த செவர்கள்லாம் அப்படியே இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், அந்த பில்டிங் அப்படியே இருக்குது. சுற்றி மாடர்னாக பில்டிங் இருக்குது. ஆனால் இது மட்டும் அப்படியே கொஞ்சம் அழியாமல் இருக்குது.
இந்த ஒவ்வொரு சின்ன ரூம்குள்ளே தான் 10-20 பேர் இருந்திருக்காங்க. கிட்ட போய் பார்க்கலாம். பேரிகேட் போட்டிருக்காங்க, உள்ளே நுழைய முடியாத மாதிரி. அதாவது இந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த ஜெனசைடு வந்து தொடங்கியிருக்கு. முதல்ல வந்து ஆன்டிசெமிட்டிக் லா, யூதர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து யூதர்கள் எல்லாமே வந்து கையில் வந்து அந்த ஆர்ம் பேண்டு, ஸ்டார் படம் போட்ட அந்த ஜூவிஷ் சிம்பிள் கொண்ட அந்த ஆர்ம் பேண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வராங்க. ஜூவிஷ் நிறுவனங்கள் அவங்க எல்லாமே வந்து அந்த ஸ்டாம்ப்பு, அந்த ஸ்டார் கொண்ட ஸ்டாம்ப் வந்து அடையாளத்துக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 ஸ்லாட்டுக்கு மேலே எந்தெந்த ஜூவிஷ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஜூவிஷ் எல்லாமே ஒன்றா கூடக்கூடாது ஒரு கம்யூனிட்டியில், அந்த ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து தடை பண்ணிட்டாங்க. 1940 ஜெர்மன் ஆர்மி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லா யூதர்களும் வந்து இந்த கெட்டோக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அக்டோபரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அக்டோபரில் மொத்தமாக வந்து அந்த மக்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து அடைக்கிறாங்க. நவம்பர் 15 வெளியில் கூட தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதாவது உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. சாப்பாடு கம்மி அப்படின்றதுனால குழந்தைகள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அந்த செவரு ஓட்டைக்குள்ளே வெளியே போய் சாப்பாடு திருடி எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி போகிறவங்கள வந்து அங்கேயே சுடுறது, கொடுமைப்படுத்துறது, அந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. இதை நான் சொல்கிறத விட ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. The area that was chosen was of course this area because it was the easiest, right? So all Jewish people who are living in the south of Warsaw, on the other south side of Warsaw, they had to move in here. We are talking here about 138,000 people. At the same time, all Polish people who lived here, and it was possible, it was not only a Jewish area, all Polish people had to move out. And we are talking about 113,000 people. So we have 250,000 people who have to change their place. And they have only 2 weeks to do this. So as you can see here, people didn't take what they wanted. They took whatever they could put on their back. And so after the beginning of 1940, we have all Jewish people in one area, in this Jewish area in the northern district. But it's not the end, because in the middle of 1940, the Nazis say, now we have to physically separate you. We have to build this border between Jewish people and Polish people. And once again, they used a very smart argument for that. They said the Jewish area is very dirty. There is a huge risk of epidemics, of different diseases. So we have to protect Polish people from that. So that's when they ordered to build a wall, a special wall between this northern district and other parts of the city. And if you take a very good look, what do we have here? What do you see? The armband? The armband. Yeah. Exactly. So what you see is that the Jews built their prison themselves. They built the wall. It's not that they wanted to do this. They were forced to work, as I told you, but they built their own prison. And a lot of people were saying it was even worse than prison.
Because in prison you don't live in your own house, you don't wear your own clothes. And here very often we lived normally, but it had nothing to do with normality. Here you can see a picture with the wall that is already created. It was not very, very high. It was about 3.5 meters. And here we have the area, the whole area of the ghetto. We are going to talk a little bit further about these borders, why they are so irregular, what these colors mean, etc., etc. But I want you to know for now that all this area was surrounded with a wall. Sometimes the wall was built from scratch, from zero. Sometimes, if there was already another building somewhere, the wall of this building was used as a wall of the ghetto. And until today, we don't have a lot of places like this. Only a few, but you are very lucky to see a part of this. This thing behind me, it's a part of the wall. It's not a wall that was built from scratch. It was, before the war, it was a brewery. But since this building was at the border of the ghetto, it was used as a wall. But this is the original part. This is exactly what it looked like since 1940. So my question to you guys right now is, do you think we are inside the ghetto or outside the ghetto? Outside. I thought inside. You say outside, you say inside. You are a game changer here. He knows the answer, so. I would say outside. We are inside. We are inside, guys. So this is where we started, right? And now we are here, but we are at the border, we are still inside. So this free life was on the other side. Here it was the ghetto. And if you take a look on the other side, you will see one building, very, very typical building from before the Second World War, pretty tall, pretty high building, created with red bricks. It was very characteristic material before the Second World War, and this is original building from before the Second World War. These three buildings, they survived. They were only a little bit destroyed. As you can see, a bomb hit this building, but it survived. What are we going to do with it now? Honestly, we don't know. It is protected. It's a part of our national heritage, so we cannot destroy it. But what will happen to it, we don't know. There were some tries of, destroying it and building a nice new skyscraper here. It's a new nice land in the middle of the street of the city, but thankfully it's protected now. What will happen, we really don't know. But you can imagine what Warsaw looked like before the Second World War. ஒரு 2 வருஷம் இந்த கொடுமை எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொடுமை நின்றுச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. 1942ல் 2,64,000 பேர் கவுண்ட் கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து ஒரு 2 மாதம், அதாவது தொடர்ந்து 8 வாரமாக ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின், அதில் வந்து ட்ரிப்ளின்கா அப்படின்ற ஒரு கேம்புக்கு வந்து அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரெயின் போகுது அப்படின்னா ஒரு ட்ரெயினில் வந்து 4,000 to 7,000 பேர் அடைச்சி சஃபகேஷன், தண்ணி தாகம், இந்த மாதிரி பிரச்சனையில் ட்ரெயின்லேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த ட்ரெயின்லுமே ரொம்ப டிராஃபிக் ஜாம்லேயே எப்போவுமே இருக்குமா. ஏன்னா 24 hours வந்து ஜெர்மன் ஆர்மி ட்ரெயின்ஸ் வந்து வர்றதுனால அந்த ஹாலோகாஸ்ட், அதாவது இவங்களை கேம்புக்கு கொண்டு போகிற அந்த ட்ரெயின் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே டிலேயாகவே போகுமா. அவ்வளோ ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் அடைச்சி வைக்கும் போது இந்த மூச்சு திணறல், அந்த ஒரு எக்ஸாஷன், இதுலேயே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த எக்ஸ்டெர்மினேஷன் கேம்ப்லாம் என்னென்னா, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து கேஸ் சேம்பர் தான். அங்கேயும் கொல்றது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. ஏற்கனவே இருந்த பழைய ஜூஸ் எல்லாமே அவங்களுடைய வேலை என்னென்னா, அந்த இறந்து போன பாடிகளை வந்து புதைக்கிறது, அந்த மாதிரி வேலை தான் அங்கே. ஸோ அப்படி ஒரு 2,64,000 பேர் இங்கேருந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இங்கே வந்து 92,000 பேர் வந்து
பசியில், நோயில், எக்ஸிக்யூஷனில் செத்துருக்காங்க. அடுத்த ஒரு 2 லட்சம் பேர் வந்து அடுத்து நடந்த வார்சா அப்ரைசிங்கில் இறந்து போயிருக்காங்க. அதாவது ஜெர்மன் ஆர்மிக்கு எதிராக போலிஷ் மக்கள் போர் நடத்தினப்போ, கிளந்தெழுந்து போராடினப்போ ஜெர்மன் ஆர்மி திருப்பி தாக்குனதில் ஒரு 2 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஓச்தக் ஜெலவ்ஸ்கி அப்படின்ற ஒரு இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இயர் திருதா 1944 ஆகஸ்ட் 21. எல்லாமே வந்து வேர்ல்டு வார் டைமில் நடந்தது தான், செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நடந்தது தான். வார்சா அப்ரைசிங்க்கு அப்புறம் சிஸ்டமேட்டிக்காக இந்த கெட்டோவை வந்து ஜெர்மன் ஆர்மி வந்து டெமாலிஷ் பண்ணாங்க. பிளாக் பை பிளாக் டேங்கர்ஸை கொண்டு வந்து இருக்கிறவங்களெலாம் வந்து கொன்று ஷூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அப்படி ஒரு லாஸ்ட்டாக ஒரு 50,000 பீப்புளை வந்து கொண்டாங்க. பிஸியான இந்த வார்சா ஸ்ட்ரீட்டில் இந்த ஒரு மெமோரியல் இது வச்சுருக்காங்க. கெட்டோ ஓலை பற்றி சுருக்கமாக போட்டிருக்காங்க. எப்போ கட்டினாங்க, எப்போ வந்து வெளியில் தொடர்பை மூடினாங்க. 3,60,000 Warsaw Jews and 90,000 from other towns were herded into the ghetto. Nearly 1 lakh died of hunger during the summer of 1942. Deported and murdered to close 3 lakh people in the gas chambers of Treblinka. To the memory of those who suffered, fought and perished. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து இந்த வார்சோ கெட்டோடைய மேப்பு. அதை வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சின்ன பார்ட், அதாவது என்டையர் வார்சா சிட்டியில் இந்த சின்ன பார்ட், ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த பார்ட் தான் வந்து கெட்டோ. அந்த கெட்டோடைய வாலுடைய இன்னொரு ஃப்ராக்மெண்டேஷன் தான் இது. சிட்டி என்டையர் டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் எந்த மாதிரி அமைப்புக்கு நடுவில் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. எல்லாமே புல்லட்ஸு டேங்கர்ஸால் வந்து டெமாலிஷ் பண்ண பிளேஸ் தான். அதோடைய மிச்சம் இருக்கிற பிளேசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா கவனிங்க, தனியாக வந்து சிக்னல் லேம்ப் இருக்குது, லேம்ப் போஸ்ட் இருக்குது, 2 பீம் தனியாக தெரிது பாருங்கள் க்ரீன் கலரில். அதே மாதிரி இங்கே 2 மெட்டல் பீம் இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்போ ஒரு பிரிட்ஜாக இருந்தது. அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய கெட்டோ, இந்த பக்கம் ஒரு சின்ன கெட்டோ. இந்த பெரிய கெட்டோவில் வந்து சின்ன கெட்டோவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜு காட்டியிருக்காங்க. இப்போ நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டாங்க, இந்த பீம் மட்டும் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோகிராஃப் ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன், அது பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அந்த, அதாவது 2 பக்கம் வால் இருக்கும், நடுவில் ரோட்டுக்கு வர முடியாது. இந்த பிரிட்ஜில் ஏறி அந்த பக்கம் கெட்டோவில் ஏறணும். சாரி, அந்த கெட்டோலேருந்து ஏறி பிரிட்ஜ் வழியாக இந்த கெட்டோவில் வந்து இறங்குற மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதாவது நடுவில் சிட்டிக்குள்ளே போயிட முடியாது. இங்கே பியானிஸ்ட் அப்படின்னு ஒரு மூவி இருக்குது, ரோமன் பொலான்ஸ்கி நடித்த படம், அவர் டைரக்ட் பண்ணது. அந்த படத்தில் இந்த பிரிட்ஜு வரக்கூடிய ஒரு சீன் இருக்கும். அதில் மேலே நின்று அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, ரோமன் பொலான்ஸ்கியும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வரும், அது பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய தெருவிளக்குகள் அது எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி இந்த மெட்டல் பீம் இருக்குது பாருங்கள், பிரிட்ஜோடைய மெட்டல் பீம் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது வந்து சின்ன கெட்டோ. அதாவது அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிறைய தேவைகள், லோக்கல் பீப்புளுடைய தேவைகள் இருந்ததுனால அங்கேருந்து நிறைய யூதர்களை திரும்பவும் வந்து இந்த பெரிய கெட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கான யூதர்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை காரணமாக அமைஞ்சிருச்சு. அப்போ இங்கே நிறைய பேர் அடைச்ச உடனே ஸ்டார்வேஷன், எக்ஸாஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. மர் கெட்டோ 1940 till 1943 அப்படின்னு. இப்போ நான் நடந்துகிட்ருக்க இந்த பிளேஸ்க்கு எனக்கு பின்னாடி இருந்த பெரிய கெட்டோ அங்கேருந்து அந்த வால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அறுபது லட்சம் யூதர்கள் வந்து இந்த என்டையர் ஹோலோகாஸ்ட்டில் வந்து ஜெர்மன் நாசியால், ஹிட்லரால் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஹாரர்லேருந்து இந்த மனித சமூகம் வந்து ஏதாவது பாடம் கற்றுக்கிச்சா அப்படின்னா இல்லை. இன்னும் அந்த ஜெனோசைட்ஸ், இனக்கொலைகள், வெறுப்பு எல்லாமே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. வியட்நாம், கம்போடியா, ருவாண்டா, ஈஸ்ட் டிமர், பாலஸ்தீன், காஷ்மீர், தமிழ் ஈழம், ரோஹிங்கியாஸ், தொடர்ந்து வந்து இந்த இனக்கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்ஸ், மொழி அழிக்கிறது, உங்களோட அடையாளங்கள் அழிக்கிறது, கடைசியில் மாஸ் மர்டர் பண்ணுறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வரலாற்று சூடுகளை தேடி போகிற நம்மளுடைய பயணம் வந்து இதோட முடிய போகிறதில்ல. ஹங்கரி ஃபாக்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.